பொதுவாகவே ஹோட்டலுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போனால் ஃபங்க்ஷனில் சாப்பிடும்போது வெறுங்காலோட உட்காந்து சாப்பிட்டா அது மதிப்பு குறைவுன்னு நினைக்கிறோம். அதேமாதிரி வாக்கிங் போது ஷூ செப்பலோட ரேட்டை வச்சு தான் நம்மளோட மிடில் கிளாஸாக லோயர் கிளாஸாக அப்பர் கிளாஸாக நம்மளை எல்லாம் நினச்சிருவாங்களோன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்ம செப்பல் ஷூவை கழட்ட மாட்டோம். விலகுன ஷூ போட்டு தான் வாக்கிங் போகணும், இறுக டைட்டாக இருக்கணும்னு நினைக்கிங்க. அது பேட் ஹேபிட்ஸ். எப்போவுமே வெறுங்காலில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த பாதத்துக்கு அடியில் அந்த கல் மண்ணெல்லாம் குத்தி அதோட பிளட் சர்க்குலேஷனை தூண்டி பல பார்ட்ஸுக்குமே அந்த பிளட் சர்க்குலேஷன் போய் நம்மளோட பாடியில் உள்ள பார்ட்ஸோட வேலையை துரிதப்படுத்தும். நம்ம கால் பாதத்தில் உள்ள விரல்லேருந்து குதிங்கால் வரைக்கும் உள்ள அதை ஆக்டிவேட் பண்ணும்போது 4 பார்ட்ஸ் டைரக்ட் கனெக்ஷனில் இருக்குது. ஒன்று பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், கிட்னி, ஹார்ட். இந்த 4ஐயுமே ஆக்டிவேட் பண்ணும். உடல் வேலையை துரிதப்படுத்தி ஆக்டிவாக வைக்கும். அதுதான் அந்த அக்குபஞ்சருங்கிற இயற்கையான முறை இது. ஆனால் இது நம்ம ஃபேமிலியோட அவுட்டிங் போகும்போது ஷூ